அண்ட் டிராவிடும் வரல. என்னங்க சரி, டிராவிடோட நான் வந்து பெரிய ஃபேன், பரிதாபங்களோட பெரிய ஃபேன்னு நான் வந்து அடிக்கடி எல்லாம் உங்களை மாதிரியும் தான் நானும் பெரிய ஃபேனு. ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட கால் அடிச்சிருவேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாமா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம், ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டைம் திருப்பி வந்து கீர்த்தி வந்து டிராவிட் போகலாமா அப்படின்னு சொல்ல உடனே நான் செம்ம ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு டைமும் அவர் இந்த லேடிஸ் கெட்டப்பு இதெல்லாம் போடும் போது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். எனக்கு டிராவிடோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டோட ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அண்ட் அடுத்து ஹித்துவும் இங்கே இல்லை. ஹித்து வந்து ஒரு பெரிய அவர் ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் ஹீரோங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, காமெடியெல்லாம் பிரிக்கிறாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக அவர் அவ்வளோ நடிப்பாருன்னு. ஒரு படம் முடியும் போது எப்போவுமே எல்லாம் ஹாப்பி மெமரிஸாக முடியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ரித்துவை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் சேட் மெமரி தான். ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீன் அப்போ வந்து நான் தெரியாமல் அவரை அடிச்சிட்டேன். இதுக்கு டைரக்டர் தெரியுமான்னு தெரியல, ஸோ தெரியாமல் வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். அவருக்கு வலிக்குதுன்னு தெரியாமல் சிரிச்சிட்டேன். அது ஃபர்ஸ்ட்லேருந்து கில்ட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ அவரை பார்த்தாலும் சாரி சொல்கிறது கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா ஒருத்தரை தெரியாமல் காயப்படுத்திடா மன்னிச்சிருவாங்க, ஆனால் வழியில் இருக்கிறவனை பார்த்து சிரிச்சா மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப சாரி ரிது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்யூ. ரோஹிணி மேம் திரும்ப ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வினோதினி மேம், அப்புறம் ஒரு குட்டி குழந்தை பார்ப்பீங்க படத்தில், அழுது என்ன சாவிச்சிச்சு, அழுதுகினே இருக்கும் நடிக்கும் போது, ஐயோ ஆனால் ஓகே கியூட். சரி, அதுக்கப்புறம் பெசநகர் ரவி, பாட்டி தாத்தாலாம் ஒரு பட்டாளமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம உமா கொடுத்த ஒரு நாய், தேங்க்யூ ஸோ மச் என் உமாவை எடுத்துக்கினதுக்கு. அதுக்கப்புறம் டூட் கேங் மெம்பர்ஸ்ல வந்து நிறைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடுங்க. நீங்க அந்த படம் பார்க்கும் போது அவங்க இன்னும் பெருசா போகணும்னு நான் ரொம்ப மனமார வந்து விஷ் பண்றேன்.